வணக்கம் மோகன். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான வனவிலங்குகள் இருக்கிறது. குறிப்பாக சிறுத்தை, கரடி, நிலா, யானை, பல விலங்குகள் இருந்து வருகிறது. கடந்த சில மாதங்களாக இந்த களக்காடு முண்டந்துறை பகுதியில் உள்ள அடிவார பகுதியில் உள்ள கிராமங்கள், குறிப்பாக அணவன் குடியிருப்பு, செத்தாங்குடியிருப்பு, பல்வேறு கிராமங்கள் இந்த வனவிலங்குகள் இறங்கி வருவதாக அச்சுறுத்துவதன் காரணமாக பொதுமக்கள் தொடர்ந்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்து வந்தனர். அணவன்குடியிருப்பு பகுதியில் பாத்தீங்கன்னா கடந்த 2 சிறுத்தைகள் கடந்த மாதத்தில் பிடித்து அது வனப்பகுதிக்குள் விடப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த வன விலங்குகள் வனப்பகுதியில் விட்டு குடியிருப்பு பகுதிகள் வருவது வழக்கமாக வருகிறது. தற்போது பாத்தீங்கன்னா இப்ப அந்த காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். மணிமுத்தாறு, அந்த மலை அடிவார பகுதியில் மணிமுத்தாறு பகுதியில் பாத்தீங்கன்னா 9th பட்டாலியன் உடைய கமாண்டர் வீட்டுக்குள்ள அந்த குடியிருப்பு பகுதியில் பாத்தீங்கன்னா மரத்தில் இந்த கரடியானது நேற்று இரவு அல்லது இன்று காலை அந்த மரத்தில் சுமார் ஏறி உட்கார்ந்திருக்குது. அந்த மரத்துல கீழே இறங்க முடியாத நிலை இருக்கிறது. வனத்துறை காலை 10 மணில போராடி விரட்டும் மணி தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த கரடியை பார்ப்பதற்கு ஏராளமான பொதுமக்களும் தற்போது குவிந்து அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வனவிலங்குகள் இந்த மணிமுத்தாறு பகுதியில் தொடர்ந்து வருவதாக பொதுமக்கள் தெரிவித்து வருகிறார்கள். இரவு நேரம், பகல் நேரம் வாடிக்கையாக உள்ளது. இந்த வனவிலங்குகளுடைய கடந்த சில வாரத்துக்கு முன்பு கூட அந்த மணிமுத்தாறுடைய பகுதியில் உள்ள ஒரு வீட்டில கூட ஒரு ஆடை சிறுத்தை தாக்கியதாக அந்த பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வனப்பகுதிகளை விட்டு இந்த வனவிலங்குகள் வருவது வழக்கமாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்து வருகிறார்கள். ஆனாலும் இந்த சிறுத்தையை பிடிப்பதும் வனப்பகுதிக்குள் விடுவதும் இந்த கரடி நடமாட்டம் அதிகமாக இருப்பதாகவும் கடந்த வாரம் கூட அந்த கரடியை பிடித்து வனப்பகுதிக்குள் விட்டார்கள். மீண்டும் இந்த வனப்பகுதியை விட்டு தற்போது கரடிகள் வெளியே வருகிறது. தொடர்ந்து இந்த மாதிரியான வனவிலங்குகள் வருவதற்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் தெரிவித்து வருகிறார்கள். தற்போது இந்த கரடியை கீழே இறக்கும் பணியானது வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். மற்றபடி வேற எதுவும் செய்யறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த கரடி மரத்திலிருந்து தானாக கீழே இறங்கி சென்றால் மட்டுமே தான் அதை கண்காணித்து வருகிறார்கள் வனத்துறையினர். இந்த கரடி வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியை தான் தற்போது ஈடுபட்டு வராங்க. வனப்பகுதியில்